உன் அங்கலாய்ப்பை கேட்கிற கர்த்தர். ஆதியாகமம் 16:11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த ஆகார் தன்னுடைய நாச்சியாராகிய சாராயால் துரத்தி விடப்படுகிறாள். சூருக்கு போகிற நீரூற்று அண்டையில் இவர் போய்கொண்டிருக்கிற பொழுது தூதனானவர் அவளை சந்தித்து, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். சொல்லிவிட்டு செல்கிறார், இன்னும் கொஞ்ச காலம் உன் நாச்சியார் அண்டைக்கு போய் நீ அடங்கியிரு என்று சொன்ன அதே தூதன் தான் சொல்லுகிறார், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை இந்த நீரூற்றண்டையிலே கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று. இன்றைக்கு ஒருவேளை புத்திர சந்தானம் இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆகாருக்கு இஸ்மவேலை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு புத்திர சந்தானத்தை உண்டாக்க சர்வ வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் அப்படியாய் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.